நண்பர்களே, இன்றைய வீடியோவில் ஜூன் மாத பலன்கள் பார்க்கலாம். ஜூன் மாதம் 2ஆம் பகுதி செகண்ட் ஹாஃப். இந்த 15ஆம் தேதி செகண்ட் ஹாஃப் தொடங்கக்கூடிய நாளிலேயே முக்கியமான கிரகமாகிய ராஜ கிரகம் சூரியனுடைய பெயர்ச்சி இருக்கிறது. சூரியன் கிரகம் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறுகிறார். அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய மாற்றம் பாத்தீங்கன்னா, செவ்வாய் கிரகம் காலச்சக்கரத்தின் முதல் வீடாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம் இந்த மாத இறுதியில் மேஷராசிக்குள்ளே வரப்போகிறார். அதுவரை அவர் 12ஆம் வீட்டிலேயே குருவோடு இணைந்து இருக்கக்கூடிய நிலையம். ஜூன் 18ஆம் தேதி சுக்கிரன் கிரகம் மேஷராசியில் ராகுவுடன் இணைந்திருந்த நிலையில் இருந்து மாறி ரிஷபத்திற்கு வரப்போகிறார். சோ ரிஷபம் அவருடைய வீடாகவே இருக்கக்கூடிய நிலையில் இங்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெறப்போகிறார். எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிரன் கிரகம் இந்த மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடியதனால் 2ஆம் பகுதியில் அதிகமான ஒரு தாக்கத்தை சுக்கிரன் கிரகம் ஆட்சி பலம் பெறக்கூடிய நிலையை வைத்து நம்ம பலன் எடுக்கலாம். சூரியன் கிரகமும் இந்த 2ஆம் பகுதிக்கு அதிகமாக ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கக்கூடிய நிலையாக பிரதானமாக வருகிறது. இந்த பலன்களை நம்ம இப்பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய ராசிக்குடைய கிரகம் 12இல் விரயஸ்தானத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக இவர்களுக்கு அதிக விரயங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பெரிய பிரச்சனை எதுவும் வராது. ஆனால் தொடர்ந்து மருத்துவ செலவுகளை ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் மருத்துவ செலவுகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இவர்களுக்கு இருக்கிறது. சின்ன சின்ன மருத்துவத்திற்கு கட்டுப்படக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகளாகவும் இருக்கும். அவர்களுடைய ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிநாதன் 12இல் மறைந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கிரனும் இந்த மாதம் 15 15, 16, 17 3 நாட்கள் இங்கு சுக்கிரனோடு இணைந்து ராகுவாக இருப்பார். அந்த 3 நாட்கள் வரை குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது எப்பவும் போல ஒரு போராட்டமான நிலையாக இருக்கும். 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கிரகம் இவர்களுடைய 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். தனம் அந்த ஒரு பாவம் அதிக வலுவடைகிறது. ரொம்ப நல்ல பொருளாதார முன்னேற்றம், ரொம்ப ரொம்ப நல்ல நிலை. குடும்ப வாழ்க்கைக்குமே ரொம்ப சாதகமான நிலை. இதுவரை இருந்த ஒரு போராட்டமான நிலை, போர்க்களம் போல இருந்த குடும்ப வாழ்க்கை ஒரு சமரசமான ஒரு விஷயங்களை நோக்கிய ஒரு மாற்றமாக ஏற்படும். அதன் பிறகு சூரியன் கிரகத்தினுடைய 3ஆம் வீட்டு மாற்றம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல விஷயங்களை இவர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து ஜூலை மாதம் 15 வரை கொடுக்க இருக்கிறது. சோ அந்த வகையில் இவர்களுடைய 5ஆம் அதிபதியாகிய சூரியன் அந்த தன்னுடைய வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறார். முதல் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான முன்னேற்றம், நினைத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை, லாபம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நிலை. இவர்களுக்கு முதல் குழந்தையால் ஒரு நல்ல பலன் உதவி கிடைக்கக்கூடிய நிலை. ஏனென்றால் முதல் குழந்தை லாபமான நிலையில் இங்கு நிற்பது ராசிக்காரர்களாகிய மேஷ ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடு ஓடி வந்து உதவக்கூடிய நிலையில் குழந்தைகளுடைய உதவி அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல தைரியம், தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நிலை. ராசிநாதன் செவ்வாய் 12இல் மறைந்தாலும் ரொம்ப தைரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரகா பிளானட் இவர்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அங்கு சூரியனும் இருக்கிறார். சோ பூர்வ புண்ணியாதிபதியாகிய சூரியன் 3ஆம் வீட்டை பலப்படுத்துகிறார். சோ தைரியம், தன்னம்பிக்கை, சந்தோஷம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நிலை. இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகள், விரயங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. சோ இது ஓரளவிற்கு நல்ல நிலையாகவே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சனி கிரகம் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து நல்ல ஒரு பொருளாதார மேன்மையையும் பினான்சியலா நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் முக்கியமாக சனி ஜூன் மாதம் 5ஆம் தேதி வக்கரம் அடையக்கூடிய அந்த நாட்களிலேயே இந்த 2ஆம் பகுதியில் சனி வக்கரமாக இருப்பார். சோ இவர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு அசுப கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சனி கிரகம் வக்கரம் அடையும் பொழுது அவர் தன்னுடைய நிலையை மாற்றி செய்வார் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர் அசுபத்தன்மை இல்லாமல் 11ஆம் பாவத்தினுடைய அற்புதமான பாசிட்டிவான நன்மையான லாபங்களை கொடுப்பார். இது பொருளாதாரத்திற்கு ரொம்ப நல்ல நிலை. ஆனால் இவங்களுடைய எல்டர் சிப்ளிங் வகையில் ஒரு ரிலேஷன்ஷிப்ல கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையினுடைய புத்திஸ்தானம் சற்று நிதானமாக இவங்க டீல் பண்ணக்கூடிய காலகட்டம் ஏதோ ஒரு வகையில் தொடரக்கூடிய நிலை. சனி கிரகம் ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். அது எல்டர் சிப்ளிங்கையும் குறிக்கிறது. வாழ்க்கை துணையுடைய புத்திஸ்தானமாகவும் அது குறிக்கிறது. அண்ட் குழந்தைகளுடைய ஸ்பௌஸையும் குறிக்கிறது. இவர்களுடைய குழந்தை ஸ்தானம் 5ஆம் வீடு, அவர்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனி வக்கரமடைகிறார். சோ அவங்களுடைய குழந்தைகள் திருமணமான நிலையில் இருந்தால் முதல் குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கை துணையோடு சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலம். ஏன்னா அவர்களுடைய நிலை ரிலேஷன்ஷிப் வகையில் சிறிது தொல்லைகளை கொடுக்கலாம்.
சோ ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு பலன்களாக இது அற்புதமாக ரொம்ப நல்ல ஒரு விளக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஆன் த ஹோல் இந்த இரண்டாம் பகுதி ஜூன் மாதம் முடியக்கூடிய அந்த நாட்களில் பொருளாதாரத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்ததை விட அதிகமான நல்ல லாபத்தை அடையக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸலண்டான தொழில் ரீதியிலான லாபங்கள், பினான்சியலா இவங்களுக்கு எப்பவோ முயற்சி செய்து முதலீடு போட்ட விஷயங்கள் எல்லாம் பெரிய லாபத்தை கொடுக்கும். ஏனென்றால் வக்ரகதியில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையும், அந்த லாபத்தை வைத்து இவர்கள் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் காட்டக்கூடிய நிலை, மிகப்பெரிய வேற ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இவர்கள் முடிவெடுக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவர்களுடைய சுகஸ்தானம் ரீதியிலான வீடு, வாகனங்கள், இது பற்றிய விஷயங்களுக்கு கூட இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு லாபம் வரலாம். ஒரு நல்ல ஒரு நிலை இந்த செகண்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடன் தொடர்ந்து இவர்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். இவர்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. இந்த மாதம் இறுதி வரை 27th ஜூன் ராசிக்குடைய செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பெற்ற பிறகு ரொம்ப ரொம்ப நல்ல நிலையாக இருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஜூலை மாதம் முதல் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ராஜயோக காலம் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாம் பகுதி நடக்கக்கூடிய பலன்கள்.